செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக தகப்பனை, இந்த நாளில் எங்களை சிறுமந்தையாக கூட்டி சேர்த்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்பா நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு தெளிவை நீர் கொடுக்கும்படியாக அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவர் அடியேனை பயன்படுத்தும். ஆவியானவர் எங்களுக்கு விருத்த சேதமுள்ள செவிகளையும் விருத்த சேதமுள்ள நாவுகளையும் கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, வெளிப்படுத்தும் விசேஷம் அதிகாரம் 7 எடுத்துக்கோங்க. திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் வெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானம், பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, சிம்யோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, இசாக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, செப்லோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிடம் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சுதந்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறார், இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்களை நீ பசி அடைவதும் இல்லை, நீ தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மீட்டு இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று கலண்டைக்கு நடத்துவார். தேவதாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இந்த அதிகாரம் மிகவும் தவறாக புரியப்பட்ட அதிகாரங்களுள் ஒன்று. இந்த 144,000 பேருன்றது கிறிஸ்தவங்க அப்படின்னு ஒரு தவறான புரிதல். அப்புறம் இந்த எந்த சகல பாஷையிலும் கோத்திரத்திலும் இருந்து வந்தவர்கள், இதுவும் ரட்சிக்கப்பட்ட திருச்சபை அப்படின்ற அப்படின்ற இது ரொம்ப தெளிவாக இல்லாததுனால அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். இது கிறிஸ்தவர்கள் இதில் கிடையவே கிடையாது. மணவாட்டியாகிய சபை இதில் கிடையாது. கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த செகண்ட் பார்ட்டில் வர்றவங்க. ஓகே, முதல் பார்ட்டில் வர்ற 144,000 பேர் யூதர்கள்,
கோத்திரம் கோத்திரமாக யூதர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். இப்போது இந்த விஷயத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று மக்களான நமக்கு, அதாவது மனிதர்களான நமக்கு ஏற்படும். 10 கோத்திரம் அசீரியா ராஜா திகிலாத் பில்நேசரால் சிதறடிக்கப்பட்ட கோத்திரம் எங்கே இருக்குன்னே தெரியாது. வடராஜ்யத்து இஸ்ரவேல் 2 ராஜ்யங்களாக ரெகோபியாம் காலத்தில் பிரிந்தது. தென் ராஜ்யமான யூதாவில் பென்யமீனும் சேர்ந்துக்கிட்டாங்க, சில லேவி கோத்திரங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. வடராஜ்யமான மற்ற 10 கோத்திரங்கள் அவைகளுக்கு இஸ்ரவேல் என்று பெயர், இந்த ராஜ்யத்துக்கு யூதா ராஜ்யம் என்று பெயர். ஓகேங்களா? அந்த வடராஜ்யத்து 10 கோத்திரமும் அசீரியா ராஜாவால் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது. 10 லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அவங்களுக்கு இருக்கிற பேரே காணாமல் போன கோத்திரங்கள், எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படிங்கிறது தான். இது மனுஷபூர்வமாக நமக்கு தெரியாது. ஈவன் நான் இப்போவும் இங்கே ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு ட்ரைப் இருக்கிறாங்க. அவங்க தங்களை பெனே மனாசே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. நாங்கள் மனாசே கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இதில் பெனே இப்ராஹிம் நினைக்கிறேன், நாகாலாண்ட் அந்த நார்த் ஈஸ்டில் ஒரு ட்ரைபு. அவங்க தே ஆர் அப்ரூவ்டு பை அலியா அப்படின்னா அதில் என்னென்னா எப்ரேல்னா திரும்பி வருதலுக்கான அந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருதலுக்கான அப்ரூவலை பெற்றவர்கள் அவர்கள், பினே எப்ராஹிம். ஓகே, ஸோ இப்படி 10 கோத்திரங்கள் சிதறி போனவங்க எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, காத்து கோத்திரம் எங்கே இருக்குது, தான் கோத்திரம் எங்கே இருக்குது, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க அப்படின்றது தெரியாது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தான் கோத்திரம் விடுபட்டிருக்கும். நோட் பண்ணிங்களா யாராவது இதை? தான் கோத்திரமே படிக்கப்படல பாருங்கள். யோசேப்பும் வரும், எப்ராஹிமும் வரும். தான் கோத்திரம் விடுபடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதற்கான விளக்கங்கள் நிறைய இருக்குது. தான் கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு கர்த்தர் கொடுத்த காணியாட்சியை அவர்கள் தெரிவு செய்யாமல் லேசேம் எனும் ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள தோக்கடிச்சு அவங்க அங்கே எடுத்துக்கிட்டாங்க. they were not content with what God gave them. அவர்கள் போதும் என்ற மனதுடனே இல்லாதிருந்ததால் தான் கோத்திரம் விடப்பட்டது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை, இஸ்ரவேலோடே அவர்கள் போர்களில் எதுவும் வரல. தான் கோத்திரத்தில் நியாயாதிபதி சிம்சோன் மட்டும்தான். சிம்சோனுடைய நியாய விசாரிப்பு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே கோக்குமாக்கா தான் இருக்கும். ஒரு போர்ன்றது இருக்காது. இவனுடைய இச்சைக்காக போவான், இவன் ஒரு 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 பொண்ணை காதலிப்பான், அதுக்காக போவான், அப்படி தான் இருக்குமே தவிர இவன் நியாயம் விசாரித்ததாக இருக்காது. அவன் நியாயாதிபதியாக சிம்சோன் கருதப்பட்டாலும் அவன் முழுமையாக நியாயம் விசாரித்ததாக இருக்காது. பெலிஸ்தியரிடத்திலிருந்து ரட்சித்தவனாக மட்டும்தான் காட்டப்பட்டிருப்பான். ஸோ தான் கோத்திரம் என்பது விடுபட்டது என்பது ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட். இந்த முழு கிறிஸ்டியன்டம்லேயும் ஆரம்பத்துலேருந்தே வர டிஸ்கஷன் பாயிண்ட். ஏன் இந்த லிஸ்ட்டில் தான் கோத்திரம் விடப்பட்டது அப்படின்னு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் வர்ற பாடல் இன்னொன்று காமிப்பாங்க. தான் கோத்திரத்தார் தெபோராவோடும் பாராக்கோடும் தெபோராவோடும் போருக்கு வரவில்லை. அவர்கள் தாங்களை கப்பலில் ஒளித்து கொண்டார்கள் அப்படின்றத தெபோரா பாடுறா. ஸோ இஸ்ரவேலோட கூட நிற்காததுனால தான் கோத்திரம் வரவில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் சில பேர் இல்லை தான் கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரம் தானே. இந்த யோசேப்புன்னு வருது இல்லையா, எப்ராஹிம்னு மறுபடியும் யோசேப்புன்னு வருது இல்லையா. யோசேப்பில் மனாசே தான் 2 பேரும் இருப்பாங்க.
அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதில் வந்து தான் கோத்திரம் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்பது பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு தெரியும். இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 144,000 கிறிஸ்தவர்கள் கிடையாது. அடுத்து வர்ற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்திரை போடப்படாதவர்கள் அடுத்து வருது. வந்து முத்திரை போடப்பட்டவர்கள் வெறும் இது மட்டும்தான், வெறும் யூத கோத்திரத்துக்கு மட்டும்தான் முத்திரை போடப்பட்டவர்கள். அது பாருங்கள், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில். ஓகே, அடுத்தது மறுபடியும் பாருங்கள், இந்த சாப்டர் ஆரம்பித்ததும் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு மெட்டாடௌட்டா, இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்துலையும் வருது பாருங்கள். இவைகளுக்கு பின்பு மெட்டாடௌட்டா. ஸோ குரோனாலஜியாக அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவர்கள் யார்? நம்ம இதில் வந்து தமிழில் ஒரு பாட்டு உண்டு, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார். இந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு எழுதினது தான். ஓகே, இது வந்து திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதார் ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு. அதனால தான் சிலர் சொல்கிறாங்க சபை வந்து உபத்திரவத்துக்குள்ளாக போகும், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் சொன்னதால. ஆக்சுவலாக வந்து கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் they wake up to the fact that எப்போ வந்து ராப்சர் நடக்குதோ, எப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள் எடுக்கப்பட்டு விட்டார்களோ அப்பொழுது ஐயோ ஆண்டவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு they will start நம்ம சொல்லி கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து நினைவுக்கு வந்து அழுது அவர்கள் மகா உபத்திரவத்தில் பிரவேசித்து இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். மரித்ததினால் அவர்கள் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்ததினாலே தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா இந்த ஒரு வசனத்தை வச்சு ஆட்டுக்குட்டியான ரத்தம் வந்து மகா உபத்திரவ காலத்தில் பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லைங்க, பைபிளில் எங்கேயுமே இல்லை. ஆவியானவர் எடுக்கப்படுவார் அப்படின்றது 2 தெசலோனிக்கேயரில் வரும். தடை செய்கிறவன் சொல்கிறது வந்து ஆவியானவரை. இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கேன் கம் டு த earth during the tribulation as a Christophany. இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் தான், இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் இயேசு வரவே மாட்டார் மகா உபத்திரவ காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே திடப்படுத்தி இவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா, இவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் கனி கொடுக்காமல் வாழ்ந்தவர்கள். அவர்களில் கனி ஐயோ நாங்கள் விடப்பட்டோமே அப்படின்றதான் பாருங்கள். அவருடைய இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை அப்படின்றத போட்டு தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏங்க பரலோகத்துக்கு போயிட்டு ஏங்க கண்ணீர் விடுறாங்க? எவ்வளவு சத்தியமும் தெரிஞ்சிருந்தோம் நான் மனவாட்டி அந்த குரூப்பில் போகாமல் வெறும்னு பரலோகத்துக்கு ஏதோ ஒரு மூலையில் உட்கார்றதுக்கு தான் எனக்கு இடம் கிடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர்களுக்கு அங்கே கண்ணீர் வரும். இவ்வளவு சத்தியங்கள் வேதத்தின் சத்தியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, எங்களுக்கு இருக்கிற போது சொல்லி கொடுத்தாங்களே, ஆனால் நான் மனம் திரும்பவில்லையே அப்படின்றதால அவங்க அழுவாங்க. அந்த அழுகையை தேவன் துடைப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே 7ஆம் அதிகாரத்தில் வருது. இந்த 7ஆம் அதிகாரத்தில் வருது திருச்சபை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா மெயின் திங் அவங்களுக்கு புரியாதது என்ன அப்படின்னா, திருச்சபை பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கும். பரலோகத்தில் எப்படி இருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்க. பரலோகத்தில் அழுதுட்டு இருப்போமா? அழவே மாட்டோம். கர்த்தர் நம்மோட இருக்க போகிறார், அப்புறம் ஏன் நம்ம அழ போகிறோம்? நம்ம எப்பொழுதும் கர்த்தரோட இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது வேதம். 1 தெசலோனிக்கர் 4:17 நேற்றுக்கு படித்தோம். அதனால் இங்கே
இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் முழுக்க முழுக்க யூதர்களை பற்றியும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை குறித்துமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தெளிவாக எதுவும் சொல்ல இல்லை அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம், இல்லை உங்களுடைய வேறு கேள்விகள் தியானங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஆமாம், அதான் கோத்திரம் வாரியாக வந்து யூதர்களுடைய கோத்திரம் வாரியாக தெளிவாக இருக்கு. அப்போ ஆதாம் காலத்திலிருந்து அல்லது இஸ்ரேல் யாக்கோபு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 1,44,000 யூதர்கள் அப்படின்னு இல்லை 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 அதான் நீங்கள் அது ஒரு சின்ன கரெக்ஷன் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் அதில் அந்த காலத்தில் 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட காலத்தில் இருக்கப்போகும் உயிரோடு இருக்கப்போகும் யூதர்களின் எண்ணிக்கை அது. உயிர்த்தெழுந்தவர்கள் கிடையாது. ஓகே, அப்போ உயிரோடு இருக்க போகிறவர்கள் இவர்கள். ஓகே, இந்த விஷயத்தை தான், இந்த 1,44,000 தான் ரோமன்களில் வருது பார்த்தீங்களா. அந்தபடியே இஸ்ரவேலர் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த கணக்கில் தான் வரும் அவங்களது. ஓகே, இந்த கணக்கில் தான் வரும். ஏன்னா மேசியாவாக இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஓகே, இதற்கான டைம் லைன் கரெக்டாக நீங்கள் எது பண்ணோம் அப்படின்னா, 2 போதகர்கள் வந்து ப்ரீச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களால மனம் திரும்பினவர்கள் இவர்கள். இது அப்புறமா தான் வரும். இந்த இதில் வந்து அப்புறமா தான் வரும். ஆனால் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் வித் இன் தட் ஃபர்ஸ்ட் 3.5 years. மொத்த ஜனத்தொகை, யூதர்களுடைய ஜனத்தொகை அந்த காலகட்டத்தில் யூதர்கள் அவ்வளோதான் இருப்பாங்கன்ற மாதிரி விளங்கிக்கணுமா நம்ம? இல்லை 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 அதான் சொல்கிறேன். அதனால தான் வந்து 1,44,000 தெளிவாக போட்டிருக்காரு. ஓகேங்களா, அந்தபடியே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு பவுல் எழுதினதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிடையாது, அதுலேயும் செலக்ட் பண்ணுறார் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு the 2 preachers who come, இது வெளிப்பட்ட விசேஷத்தில் அப்புறமா வரும். the 2 preachers who would come, they will preach them. அவர்கள் ப்ரீச் பண்ணி அப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 1,44,000 பேர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த உபத்திரவ காலம் வந்து அவங்க வந்து மேசியாவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மீதி எல்லா யூதர்களும் வந்துருவாங்க. இல்லை 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 மீதி எல்லா யூதர்கள் தியாலஜி படி ஆஸ் பர் த சிஸ்டமேட்டிக் தியாலஜி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகம் இல்லைங்க. ஓகே, இவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் பரலோகம். அப்ராப்ரியேட் தியாலஜி அதுதான். ஏன்னா அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது தீஸ் பீப்புள் வில் பிகம் மெசியானிக் ஜூஸ், அவ்வளோதான். 1,44,000 மெசியானிக் ஜூஸ் ஆகிடுவாங்க. ஓகே, இன்னொன்று ரெவலேஷன் 14 இன்னொரு 1,44,000 வரும். அதுவும் இந்த 1,44,000 ஒன்று கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் இன்னொரு 1,44,000 வரும். அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. அது வேறு, இது வேறு. ஸோ இது ரெண்டுத்தையும் குழப்பிக்கிட்டு அவங்க தான் இவங்க தான் அவங்க சபை தான் இதான் சபை அப்படின்னு சொல்லி குழப்பிப்பாங்க. தயவு செஞ்சு குழப்பாதீங்க. தெளிவாக வேதம் தெளிவாக இருக்குது. அந்த 1,44,000 ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதலில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இதில் தான் பவுல், பீட்டர் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, இந்த 1,44,000 யூதர்கள். சொல்லுங்க ஆண்டி. ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்போ வந்து அந்த ஆதி காலத்துல, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து யூதர்கள் வந்து அப்புறம் வந்து இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குள்ள வரும்பொழுது அவங்க வந்து நாங்கெல்லாம் ஆபிரகாம் பிள்ளைங்க என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ வந்து அந்த இயேசு கிறிஸ்துவ வந்து அவங்க விரும்பல.
ஏன்னா நீ வந்து எனக்கு தலைவன் இல்லை அப்படின்றாங்க. இப்போ அங்கிருந்து இப்போ புதிய ஏற்பாடு வரைக்கும், புதிய ஏற்பாட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொழுது கிறிஸ்து வர்ற அன்னைக்கு, இயேசு கிறிஸ்து வர்ற அன்னைக்கு அல்லது அந்த கடைசி காலத்துல வந்து 1,44,000 அது மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா, ரோமர்ல இருக்கிறபடி வந்து அந்த உபத்திரவ காலம் வந்து அதனூடே மேசியாவை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டின் காலம், யாக்கோபு, இஸ்ரவேல், ஏசா, அங்க இருந்து யூதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுடுவாங்க தானே. வாட் ஐ அம் சேயிங் இஸ் எல்லாரும் மோட்சத்துக்கு வர்றதுக்காக மேசியாவை ஏத்துக்குவாங்க தானே. இந்த 1,44,000 புரியுது. இந்த பழையவர்கள் எழுந்திருக்கும் பொழுது ஓகே, அது வந்து ஆக்சுவலாக அடுத்து வர்ற நாட்களில் வருது. உயிர்த்தெழுதல்கள் எவ்வளவு அப்படின்றத சொல்லி கொடுப்பேன். அப்போ வரும். அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா அவனவன் செய்த கிரியைக்கேற்ற பலனை கொடுப்பார். அங்கே தான் வந்து அதில் தான் வந்து அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. வெள்ளாடுகளாகவும் செம்மறி ஆடுகளாகவும் பிரிக்கிறது அவங்களுக்கு தான் அது. ஓகே, அது நமக்கு. அப்ப வந்து அந்த அவனவன் செய்த கிரியை அப்படின்றது வந்து இந்த உலகத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு நியாய தீர்ப்பு. அவங்களுக்கு அப்படின்னா கிருபையின் காலம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ற அந்த பேரு, அந்த நாமம், அந்த கிருபை கிடையாது அப்படின்றீங்களா? இல்ல அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினோட போக முடியாத அந்த ஒரு இது நடக்குமா? ஓகே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், விசுவாசித்தார்கள், போனார்கள். ஓகே, மரித்து போனார்கள். யார்? ஆபிரகாமை எடுத்துக்கலாமே. ஆபிரகாம் இயேசுவை பார்த்தானே. எப்படி பார்த்தான்? தூதனானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சத்தத்தை கேட்டான் மோரியா மலையில். ஓகேங்களா, அவரோட நின்று பேரம் பேசினான் சோதோம் கொமோராவுக்காக. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் வந்ததுங்க. அது கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வருவதற்கு முன்னே அப்பியர் ஆனது, உலகத்தில் வந்த விஷயங்கள் கிறிஸ்டோபனி அப்படின்னு சொல்லுவோம். மனோவாவும் வந்து பார்த்ததும் தூதனானவர் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். சகரியா 6 வர்றதும் தூதனானவர், அதுவும் ஒரு கிறிஸ்டோபனி அப்படின்றத பார்க்கணும். ஸோ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களில் வந்து அவர்கள் வந்து இதில் பரலோகத்தில் இருப்பாங்களா அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ் இருப்பாங்க. ஏன்னா ஏசாயா வந்து இஸ்ரவேல் வரலாற்றின்படி மனாசேவால் 2 வாளால் அறுக்கப்பட்டு, இவன் சாட் இன்டு 2, அறுக்கப்பட்டு செத்தவன். என்னால் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால இப்படிப்பட்ட ரத்த சாட்சிகள் வராமல் இருப்பாங்களா அப்படின்னா வருவாங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, சில தியாலஜின்னு சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை, அப்போது அதால் அவங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஏற்றுக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்றது முக்கியம் இல்லை, நாம் அங்கே இருப்போமான்றது தான் முக்கியம். ஓகேவா? ஏன்னா யார் வருவாங்க, இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்றதுலாம் நம்ம வந்து மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா பரலோகம்ன்றது யாருடைய வீடு? பிதாவினுடைய வீடு. அங்கே அவர் யாரை வந்து உள்ளவான்னு கூப்பிடுறாரு, யாரை வெளியே போன்னு சொல்கிறாரு அப்படின்றதுக்கு வந்து நானும் நீங்களும் அதுக்கான இது கிடையாது. நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்க வேணாம், ஓவர்லி நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்க வேணாம். நம்ம வேதத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வேதத்தை கை கொண்டால் போதும். தெளிவா இருக்கா பிரதர்? சொல்லுங்க. இந்த 7வது அதிகாரம் முதல் வசனம் பாத்தீங்கன்னா, 4 திசைகளில் இருக்கிற காற்று வந்து அடிக்காதபடி பூமி 4 பகுதியும் பிடித்திருக்க கண்டேன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் வேற சம்பந்தமே, இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன? 4 திசைகள்ல இருக்கிற காற்றை பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து
இது ரொம்ப அருமையான கேள்வி. ஆக்சுவலாக இது வந்து யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயம். ஓகே, நான் கொஞ்சம் தியானிச்சிருக்கேன், அதுலேருந்து சொல்கிறேன். ஓகேங்களா? என் பைபிள் காலேஜ் பாஸ்டர் வந்து எடுத்தார், 42 வாரம் எடுத்தார். 42 வாரத்தில் 1.5 மணி நேரம் எடுத்தார். இதை கவர் பண்ணலை. ஓகே, காற்று அடிக்காமல் இருக்கிறதுன்றது ஒரு வாதை. 6ஆம் முத்திரையில் வர்ற வாதை அது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். உலகத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். பாருங்க, முந்தின இது பாருங்க, அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் சொல்லிட்டு பர்வதங்களையும் குண்டுகளையும் தங்கள் மேலே விழ சொல்கிறாங்க இல்லையா? அதனுடைய கண்டினியூஷன் அது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். ஓகே, அதுதான் அது. அந்த ஆக்சுவலி வந்து 7ஆம் அதிகாரம் வந்து 6ஆம் அதிகாரத்தோடைய கடைசியாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? இது பிரிக்கப்பட்டதெல்லாம் வந்து ஒரு 300 வருஷம் முன்னாடி பிரிக்கப்பட்டது. அதில் வந்து சாப்டர்ஸாக பிரிக்கப்பட்டது. அது வரைக்கும் எல்லா தோல் சுருளில் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து 6ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனமாக அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். நீங்கள் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஆக்சிஜன் இல்லை அப்படின்றதால வந்து டிஃபார்ம் ஆகி பிறக்கிற குழந்தைங்க அப்படின்லாம் வந்து நிறைய காமிப்பாங்க. அதுக்கு பேஸே இதுதான். அவங்களோட அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு பேஸே இந்த 7:1 தான். அக்கா, நீங்கள் சொன்னீங்களே இப்போவே இவ்வளோ மோசமாக இருக்கே, உபத்திரவ காலத்துலலாம் இன்னும் எப்படி இருக்குமோ, நம்ம போயிடணும் அதுக்குள்ளே அப்படின்னீங்களே. ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கிற உலகத்தில் சபை இருக்கணுமா சொல்லுங்கள்? விடுவாரா? முதல்ல அவ்வளோ கொடூரமானவரை நம்ம ஆண்டவர் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்கிறோம். அவரை நித்திய பிதான நாமத்தில் வச்சு கூப்பிடுறோம். ஒரு தகப்பன் என்ன பண்ணுவார்? எடுத்துட்டு தான் போவார் முதல்ல நம்மளை. அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், மகா உபத்திரவ காலத்தில் 7 வருஷத்தில் திருச்சபை உலகத்தில் இருக்காது. ஆமாம், உண்மையான சபை. இன்கேஸ் கைவிடப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இது பண்ணி தான் வரணும். அவங்க தான் அந்த அடுத்ததில் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு. ஏன்னா அவங்க தே கேன் நாட் பிகம் பிரைட். அவர்கள் மணவாட்டி ஆக முடியாது. மணவாட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ஏற்கனவே. இந்த 10 கன்னிகைகள் ஊமைகள்லேயும் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 10 கன்னிகைகள் ஊமையில் வர்ற கன்னிகைகளும் திருச்சபை கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? அது திருச்சபை கிடையாது. ஏன் திருச்சபை கிடையாது அப்படின்னா, மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிறார். இவர்கள் இங்கேயே மணவாளுடைய வீட்டிலேயே, அதாவது தேவாலயத்திலேயே இருக்கிறவர்கள். இவர்கள்லாம் ஆக்சுவலாக சொல்ல போனால் இவர்கள் தான் இந்த 1,44,000 வருவாங்க. இந்த 1,44,000 வர யூதர்கள் இவர்கள். 2,88,000 பேர் இருப்பாங்களா இருக்கும். 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, முத்திரை போடப்பட்டு மீதர்களாக இது பண்ணுறாங்க அப்படின்றவனா நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ, நான் மற்ற 25 வேற 25ல் 2 ஓமை சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு போகிற போக்கில். அப்படியே சொல்லுங்க. 3ஆம் அதிகாரம், சாரி 3ஆம் வசனம், 7ஆம் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவு பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாது. முத்திரை போடுவதுன்னா ஒன்று வந்து ஓகே, முத்திரைனா வந்து முத்திரை கோல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? தேவனுடைய முத்திரை கோல், அது அந்த காலத்திய ராஜாக்கள் எல்லாம் வைத்திருந்த ஒரு முத்திரை கோல். அது தேவனுடைய முத்திரை கோலை வைத்து முத்திரை போடுதல். இதுக்கான இணைவசனம் நீங்கள் வந்து ஒரு மைக்கூட்டை வைத்துக்கொண்டு ஒரு புருஷன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியலில் வரும். எசேக்கியல் அதை அந்த இதான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், ரெஃபரன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். நேற்றுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கலையோ? இல்லை, அனுப்பி வச்சுட்டேன். செக்கரையா அனுப்பி வச்சுட்டேன். ஓகே, முத்திரை கோல் அப்படின்றது வந்து இது ராஜாக்கள் யூஸ் பண்ணப்பட்ட கோல். இது வந்து சீல். ஓகே, இந்த சீலையும் 6 சீலையும் குழப்பி
ஒரு இது பண்ணுவாங்க சரிங்களா. அது வேறு இது வேறுன்ற தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சீல் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும். ஏன்னா தேவன் நமக்குள்ளே உங்களுக்குள்ள ஆவி எங்கே இருக்குது தெரியுமா? உங்களுக்குள்ள ஆத்மா எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாதது போல் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இது இஸ் இன்விசிபிள் சீல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த முத்திரை சிலரை முத்திரை மோதிரமாக கர்த்தர் அழைக்கிறார். ஓகே, ஐ திங்க் கோரேஸ் நினைக்கிறேன். கோரேஸை செருபாபேலை முத்திரை மோதிரமாக கர்த்தர் அழைக்கிறார். இவர்கள்லாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்திரை மோதிரமாக இருப்பவர்கள் என்னென்னா, when they go to a particular place தேவனுடைய அத்தாரிட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் என்னை முத்திரை மோதிரம் என்று அழைத்திருந்தார் ஆண்டவர். ஓகே, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறமா என்னை வந்து அந்த மாதிரி பயன்படுத்தலை. ஓகே, நம்ம போனாலே அங்கே ஒரு அத்தாரிட்டி, கர்த்தருடைய அத்தாரிட்டி வரும். கர்த்தருடைய அத்தாரிட்டி வந்து ஒரு எதிர் ஒரு பிளெஸிங் இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கே பாவங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். இந்த விஷயத்தை வந்து விளங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய ஏற்பாடு நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும். அப்போ உங்களுக்கு புரியும். செருபாபேல் என்ன பண்ணார்? தேவாலயத்தை கட்டினார் இல்லையா? 2ஆம் தேவாலயத்தை கட்டுறதுல அவர் தான் வந்து முன்னாடி இருந்தவர். செருபாபேலுக்கு முத்திரை மோதிரம் அப்படின்றது இருந்தது. இப்போது நான் முத்திரை மோதிரமாக இல்லாததுக்கு ரீசன் இப்போ எனக்கு அந்த அபிஷேகம் இல்லை. ஓகேவா? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்தாரா, ஏன் அது ஒர்க் ஆகலைன்றது தெரியல. ஏன்னா நான் திருச்சி போய் கட்டலை எங்கேயும். ஓகே, நான் திருச்சி போய் ஸ்திரப்படுத்துறது தான் என்னோடய ஊழியமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. திருச்சி போய் மக்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஊழியம் தான் எனக்கு மெயினாக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஊழியக்காரர்கள், ஓகே, ஊழியக்காரர்கள் இஸ்ரவேல் எனும் அந்த ஜாதியே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஊழியக்காரர்களாக தெரிந்திருக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் தெளிவாக பஞ்சாகமத்தில் வருது, நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு. ராஜி புரிஞ்சுதா? இது இஸ்ரவேலை தான் குறிக்குதுன்றதுக்கு அதுவும் ஒரு இது உங்களுக்கு. ஓகே, படிச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா அந்த வசனம் எதுன்னு? இஸ்ரவேல் ஜாதியையே ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுவார். இருக்கு அதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை சர்ச் பண்ணிட்டுருக்கேன், காமிக்கிறேன். இஸ்ரவேலே ஊழியக்காரர்கள், நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள். பஞ்சாங்கமத்தில் வரும் பிரதர், பஞ்சாங்கமத்தில் இருக்குது. ஓகே, இந்த கேள்வி வரும் நான் எதிர்பார்த்திருந்தேன்னா எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது நீங்கள் படிக்கும்பொழுது கேள்விகள் இருந்ததுன்னா முன்னாடியே அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ வந்த கேள்வியா இல்லை முன்னாடியே வந்துருச்சாமா? இப்போதான் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து என்னாகமத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 25:55 படிங்க. லேவியராகமம் 25:55. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 25:42 வருது. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர், ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படல் ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் அது வந்து திஸ் இஸ் த ரீசன். இஸ்ரவேலை மட்டும் குறிக்கிறது அப்படின்றதுக்கான இணை வசனம் உங்களுக்கு இது. ஓகே, இந்த இடத்துல ஊழியக்காரர் அப்படின்னும் போது இப்போ லேவியர் செய்யற ஆசாரிய ஊழியம் அது தனியா நினைக்கணும். இது வந்து ஊழியக்காரர்னும் போது கர்த்தருக்கான
பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, அவரோட உடன்படிக்கை பண்ண ஜாதி, அவருடைய உடன்படிக்கையை அவர்கள் தலைமையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும். இங்கே ஊழியக்காரர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதற்கான எபிரேய வேர்ட் என்ன தெரியுமா? அப்தீம். அப்தீம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அடிமைகள்னு அர்த்தம். எஸ், நாம் இப்போ இயேசுவுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக நாம் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா அடிமைகள் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பணித்து இருக்கிறாரோ, பணி அப்படின்ற வார்த்தை வந்து நவுனா இருந்தாலும் அட்ஜெக்டிவா எடுத்துட்டு அவர் என்ன பணித்து இருக்கிறாரோ அந்த பணியை வந்து இன்னைக்கு இருக்கிற பில் கேட்ஸோ மற்றவங்களோ கூட செய்யறாங்க அப்படி எடுக்கலாமா? ஓகே, அதாவது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல அப்படின்றதை எடுத்துக்கணுன்றீங்க, கரெக்டாக தானே? இல்ல, அதாவது யூதர்கள் தான் வந்து இன்னைக்கும் கூட வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே டாப்ல இருக்கிறது யூதர்கள். ஏன்னா ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அதனால அவர்கள் என்னுடைய ஊழியக்காரர் அப்படின்னும் போது அது வந்து சர்ச்சில் பக்தியை குறிக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியில கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான பணியாளர்களாகவும் யூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதுல வந்து விஞ்ஞானம் அடங்குது, புவியியல் அடங்குது, கம்ப்யூட்டர் அடங்குது. இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுது. உதாரணத்துக்கு வந்து கடைசி காலத்துல அறிவு பெருத்திருக்கும் அப்படின்றாங்க. இப்ப அந்த மாதிரி அறிவு பெருத்திருக்கிறதுக்கான மொபைல் போனையோ கம்ப்யூட்டரையோ இது மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறவங்க யூதர்களா இருக்கிறாங்க. அப்ப அவருடைய ஊழியக்காரர்களா அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. கரெக்ட். ஏங்க, அதாவது ஆண்டவர் வந்து யூஸ் பண்ணணும்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாருங்க. ஒரு காக்காவை வச்சு எலியாவை போஷிக்கலையா? இல்லைங்களா? இப்ப ஊழியம் அப்படின்னா ஆண்டவரை பத்தி சொல்லணும்ன்றது மட்டும் ஊழியமா இருக்கணும்ன்றதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த பூமியில எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஊழியத்தை தான் செய்ய வரும். அதுல மெயினான ஒரு இந்த ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறதுக்கான உதாரணத்துக்கு வந்து இப்போ நேபுகாத்நேச்சாரை வச்சுக்கலாம், பார்வோனை வச்சுக்கலாம். அவங்க இல்லாம ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அவங்க யூதர்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த பூமி நிறைவுன்னா நான் வந்து மக்கள் தொகையை சொல்ல, இது வந்து கர்த்தருடைய சித்தத்தினுடைய அந்த 2ஆம் வருகைக்கு உரிய அந்த நாட்களை நோக்கி நகர்ந்து இவ்வளவு வருவதற்கான எல்லா காரியங்களையும் விஞ்ஞானத்தையும் செய்து மருத்துவம் மருந்துகளை எல்லாத்துலயுமே வந்து யூதர்கள் தான் நிறைய மேலோங்கி இருக்கிறாங்க. இப்போ அதுவும் ஊழியம் தானே? இல்லைன்னா எல்லாரும் சர்ச்சில் தானே உட்காந்துருக்கணும் அப்படின்றத நான் கேட்கிறேன். ஓகே, இல்ல ஆமா, அதுவும் ஒரு ஊழியம் தான். அதுவும் தியாலஜி படி அதுவும் ஒரு ஊழியம் தான். ஏன்னா காட்டி கொடுக்கறதுக்காகவே பிறந்தவன். கர்த்தருடைய சித்தமே அது வந்து அவன் காட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக தான். ஆமா, இப்போ இங்கதான் வந்து ஒரு கேள்வி வரும், என்னன்னா இது கர்த்தருடைய சித்தத்தோட யூதாஸ் காட்டி கொடுத்தா அவனுக்கு ஏன் தண்டனை? அப்போ பார்வோனுடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்தினது கர்த்தர் அப்படின்னா அவனுக்கு ஏன் தண்டனை? பார்வோன் மேல ஆண்டவர் எப்படி, நீ வந்து நான் சொன்னதுதான் இப்ப செஞ்ச, நான் குண்டு வைக்க சொன்ன நீ குண்டு வச்ச, அதுக்காக உனக்கு 1 லட்சம் தரேங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு மோட்சத்தை கொடுப்பாரா, யூதாஸுக்கு மோட்சத்தை கொடுப்பாரு? ஏன்னா அவங்க வந்து மோட்சத்தை கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா பேதும் இது காட்டிதான் கொடுத்தாரு. ஆனா அவர் மன கசந்து அழுதாரு. இவன் ஒன்னும் அந்த மாதிரி செய்யல. ஏசுகிட்ட ஹலோ ஓகே கரெக்ட். We are getting into a very very broad theological discussion. Okay, நான் அதுக்கு அதை வந்து I think I'll address it in few lines. Okay, மனிதன் ஃப்ரீ வில் என்று சொல்லப்படும் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த நாளில் இருந்து அவனுக்கு எது நன்மை எது தீமைன்றது தெரியும். ஓகேங்களா? அவன் நன்மையை சூஸ் பண்ணாமல் தீமையை சூஸ் பண்ணுறது மனுஷனோட சுபாவமாக இருக்கிறது. யூதாஸ் காரியோத்து
இயேசுவை காட்டி கொடுக்காமல் இருந்திருக்கலாமா? எஸ், டெஃபினட்டாக இருந்திருக்கலாம். அவனுக்கு அந்த இது கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் சாத்தானால் ஏவப்பட்டு அவன் செய்தான். அவனே பிசாசாக இருக்கிறான்னு யோவானில் வரும்போது சொல்கிறாரு, உங்களிலும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். அவனே பிசாசுன்றாரு. பிசாசுக்கு பரலோகம் கிடையாது. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, அப்போது நீங்கள் கேட்டீங்க நெபுகாத் நேச்சாருக்கு ரட்சிப்பு உண்டா அப்படின்னா, நெபுகாத் நேச்சாருக்கு அவனுடைய கிரியைக்கத்தக்க பலனா கிடைக்குமே தவிர அவனுக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறதுல, ரட்சிப்புன்ற அந்த ஒரு கான்செப்டே அவனுடைய காலத்தில் கிடையாது. ஓகே, அவங்க வந்து ரட்சிப்பு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நல்ல வளமாக வாழ்வதை தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பரலோகத்தை பற்றின புரிதல் அப்பொழுது இல்லாமல் இருந்தது. இப்போ எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பரலோகத்தை பற்றிய புரிதல் வந்து ஆபிரகாமுக்கோ யாக்கோபுக்கோ அல்லது ஏன் தானியலுக்கோ கூட கிடையாது. ஓகேங்களா? நமக்கு முழு பைபிளும் இயேசு கிறிஸ்து, வார்த்தையான இயேசு கிறிஸ்து முழு பைபிளும் நமக்கு கொடுத்து, நமக்கு இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து ரெஃபர் பண்ணி நம்மளால் வந்து we are able to reason and form a systematic theology. ஒரு இறையியலை நம்மளால் வந்து கணிக்க முடியுது. இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன் பவுலுடைய காலத்தில் கூட பவுல் எழுதினாரே தவிர, பவுலுடைய காலத்தில் கூட இருந்த மற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பழைய ஏற்பாடு என்பது தோல் சுருளில் ஜெப ஆலயத்தில் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இருந்தது. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய பிளெஸிங் நமக்கு பைபிள் கையில் இருக்குது. ஸோ சிஸ்டமேட்டிக் தியாலஜியை நம்ம அறிந்த அளவுக்கு ஒரு 12th century 13th century அறிந்திருப்பார்களா அப்படின்னா இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா அப்போது பிரிண்டிங்லாம் ஆரம்பிக்கலை. 16th century தான் பிரிண்டிங் ஆரம்பித்தது. பிரிண்டிங்லாம் ஆரம்பிக்கலை. ஸோ they did not have the means to do it. இப்போது அறிவு பெருத்து போய் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அறிவு பெருகும் அப்படின்ற அந்த ஒரு பாட்டில் வந்து யூதர்கள் தான் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய ஊழியத்தை இந்த அறிவை எல்லாத்தையும் பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுத்து இதை செய்யறதுக்கான வகைகளை கொடுக்குறாரு. அவர்கள் செய்கிறார்கள். அதை தன்னுடைய ராஜ்யத்திற்குன்னு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதற்கான பலன் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கிடச்சிடும். there are no two ways about it. இதற்கான பலன் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கிடச்சிடும். அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டா இல்லையான்றது வந்து தியாலஜி படி கிடையாது. ஆனால் who am I to stop God from accepting anybody into his own house? இதோட நான் நிறுத்திப்பேன். நான் யார்? ஆண்டவரே, இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான், இவனை வந்து நீங்கள் வந்து பரலோகத்தில் ஏற்றக்கூடாது அப்படின்னு அவரோட தர்க்கம் பண்ண என்னால் முடியுமா? முடியாது. It is God's decision. It is the Father's decision. It is Jesus' decision. Let him decide. Let us be very clear. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமான வேதத்தை ஒழுங்காக வாசித்து நாம் அதை எந்த விதத்திலேயும் நாம் வந்து இது பண்ணாதபடிக்கு, கனியற்றவர்களாக விட்டுவிடாதபடிக்கு, அந்த கைவிடப்பட்ட மக்களில் ஒருத்தராக நாம் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தாலே போதுமானது. I think I addressed most of your points. ரொம்ப நன்றி. ஓகே ராஜண்ணா, ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க, முடிக்கலாம். டைம் ஆச்சு. 2:45. யாரை பண்ண சொல்றீங்க? ராஜண்ணா உங்களை தான் சொன்னேன். சொல்லுங்க காப்பிலா. கேள்வியா? கேள்விலாம் இல்ல. எனக்கு வந்து நான் ரொம்ப ரிமோட் ஏரியால இருக்கிறதுனால எனக்கு ரிசீவ் ஆக மாட்டேன். பூஸ்டர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம். வைஃபை பூஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டேட்டாவுக்கு ஏதாவது பூஸ்டர் மாதிரி இருந்ததுன்னா வாங்கி போட்டுக்கலாம். கேட்டு சொல்கிறேன்க்கா. ஜியோவில் ஆக்சுவலாக இருக்குது ஒன்று. ஓகே, கேட்டு சொல்கிறேன் நான். ஜியோவில் ஒரு பூஸ்டர் இருக்குது. கேட்டு சொல்கிறேன்க்கா நான். அது வந்து எனக்கு டேட்டா தான், வைஃபை கிடையாது. சரி ஓகே, புரியுது எனக்கு. உங்க ஏரியால வைஃபை கொடுன்னு சொன்னா தெரிச்சு ஓடுறாங்க.
சரிக்கா, நான் கேட்டு சொல்கிறேன்க்கா, வரமாட்டாங்கய்யா. கேட்டு சொல்கிறேன். ஓகே, அது முடிவு ஜெபம் பண்ணலாம். முடிவு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் செகரியா 6 விளக்கம் வேணும்னா தொடர்ந்து இருங்க, இல்லைன்னா நீங்கள் லாக் ஆஃப் ஆகிக்கலாம். ஓகே, முடிவு ஜெபம் பண்ணுங்க ராஜாண்ணா. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். பல விதமான கேள்விகள் கிறிஸ்தவர்களுக்கு நிறையா இந்த மாதிரி வேத ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது நிறையா கேள்விகள். அதில் அவங்கவுங்க செய்த தப்பு, அவங்கவுங்க செய்த நன்மை. நீ நிறைய தப்பு செஞ்சு அது நீ 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 தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். பெல்ஷாத்சார் கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பதாக அவங்களுடைய மனசாட்சி அப்படின்ற ஒன்றை நீர் உள்ளாக ஒரு கடவுளை வைத்திருக்கிறீர், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறீர். இது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் 12ஆம் நூற்றாண்டுல வேதம் இல்லாதவங்களுக்கும் அந்த மனசாட்சி தான் நிறைய வேலை செய்யும்னு நினைக்கிறேன் சார். அப்படிலாம் பார்க்கும் பொழுது நாங்கள் வேதத்துக்குள்ளே வந்து இவ்வளோ கேட்கும் பொழுது நாங்க தான் ரொம்ப பெரிய குற்றவாளிகளா மாறுவோம். ஏனென்றால் எல்லாமே எங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு சார். ஆகவே நாங்கள் உங்களுடைய தராசில நிற்கப்பட்டு குறை உள்ளவர்களாக காணப்பட்டு விடுபட்டு அதுக்கப்புறம் அழுது புலம்பி என்று இல்லாமல் நாங்கள் பழைய ஆட்களை பற்றி தேவையற்று யோசிக்காமல் இங்கே எல்லாருமே நாங்க எங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்காக நம்ம கவலைப்பட்டு ஜெபிக்கிற மாதிரி உலகத்தின் மக்கள் யாருக்காகவும் ஜெபிக்கிறது. அது போக நான் உள்ளே போவேனா கடைசியா அங்க வந்து நிற்கும் சுவாமி. ஆகவே அதிலே நாங்கள் உமக்கு உண்மையாக இந்த வார்த்தையை கை கொள்வதிலே நாங்கள் சரியாக வாழ கிருபை என்னும் அந்த உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ளே நுழைய எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நன்றியோடு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.